श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकाल मुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतेत्युगागमान्तम् आचार्य भक्ति परिभूतमनर्गशीलं गोपालदेशिकमनुं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियाधरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। स्वामी श्री कंदाडै श्रीमद्गोपालार्य महादेशिकन अनुग्रहम செய்து அருளிச் செய்த ஸ்ரீமத் ஆச்சாரிய சப்தசதி 717 ஸ்லோகம் சுவாமி தேசிகனுடைய சரித்திரத்தை பற்றிய காவிய கிரந்தம். அதில் இன்றைய தினம் 7-8 ஸ்லோகங்கள் யதாமதி யதாசக்தி அனுபவிப்போம். அஸ்தி காஞ்சி நாம்னி ஜனதாக்ஷேமங்கரி நகரி மாதவமாராதயிதும் யத்ர விதாதா ததா நஹயமேதம். அஸ்தி காஞ்சி நாம்னி ஜனதாக்ஷேமங்கரி நகரி மாதவமாராதயிதும் யத்ர விதாதா ததா நஹயமேதம். சாது ஜனங்களுக்கு பக்தர்களுக்கு க்ஷேமத்தையும் நன்மையையும் சுபீட்சத்தையும் அருளக்கூடிய பிரசித்தமான நகரம் காஞ்சிபுரம் என்னும் திவ்ய தேசம். அங்குதான் பிரம்மா, சதுர்முக பிரம்மா எம்பெருமான் மாதவனை வழிபட வேண்டி அஸ்வமேத யாகத்தை பண்ணினார். அந்த ஸ்லோகத்தை சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் காஞ்சீதி நாமயஸ்யாக கமலாகாந்தோ அத்ர கஞ்சபீட்டேன அஞ்சித இத்யமுமர்த்தம் ஸ்பஷ்டம் சிஷ்டான் சமாச்சஷ்டே. காஞ்சீதி நாமயஸ்யாக கமலாகாந்தோத்ர கஞ்சபீட்டேன அஞ்சித இத்யமுமர்த்தம் ஸ்பஷ்டம் சிஷ்டான் சமாச்சஷ்டே. அதே காஞ்சிபுரத்தை பற்றி சொல்லி, காஞ்சி என்ற இந்த திவ்யஸ்தலம், அதிலேயே தாமரையில் வீற்றிருக்கும் பிரம்மா தனது கர்ம வினையை, ஊழ்வினையை நீக்கிக் கொள்வதற்காக ஸ்ரீ லக்ஷ்மி கேள்வனான ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனான எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்த ஸ்தலம் என்று சான்றோர்களால் அறியப்படுகிறது. அதாவது சுவாமி இங்கே ரொம்ப அழகாக அஸ்தி அப்படின்னு 7வது ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறார். பிரம்மனுக்கு உபனிஷத்தில் அஸ்தின்னு ஒரு பேர், உபனிஷத்தில் இருக்கிற பேர் பிரம்மனுக்கு. ஸோ அதை கரெக்டாக இங்கே அஸ்தின்னு ஆரம்பிக்கிறதே ரொம்ப சாத்துரியமாக ஆச்சரியமாக அருளி செய்கிறார் 7வது ஸ்லோகத்தில். அஸ்தி காஞ்சி. காளிதாசன் ஆல்சோ குமார சம்பவத்தில் அஸ்தின்னு ஆரம்பிக்கிறார். ராமபிரான் அயோத்தியாவில் தசரத சக்கரவர்த்தி அஸ்வமேதம் பண்ணும்போது பிறந்தார். இங்கு தேசிகன் காஞ்சிபுரத்தில் பிரம்மா அஸ்வமேதம் பண்ணும்போது பிறக்கிறார். முதல்ல வரதராஜன் பிறக்கிறார், அப்புறம் அவதாரம் பண்ணுறார் அந்த அக்னியிலிருந்து. அதே மாதிரி வேதாந்த தேசிகனும் இந்த காஞ்சியில் தூப்புலில் பிறக்கிறார். இந்த எப்படி இந்த வரதராஜனுடைய அவதாரம் இந்த அஸ்வமேதத்துக்கு முதல் பலனோ, வேதாந்த தேசிகன் அடுத்த பலன்னு சொல்லலாம். இப்படி ஆச்சரியமாக ஆச்சாரியன் இந்த காஞ்சியில் தூப்புலில் பிறந்தார் என்பதை தெரிவிக்க இந்த காஞ்சிபுரத்தை பற்றி தெரிவிக்கிறார். பிரம்மா எம்பெருமானை மாதவனை வழிபட வேண்டி அஸ்வமேத யாகத்தை பண்ணினார்னு. அதாவது சுவாமி தேசிகனும் மெய்விரதமான்மியம் அப்படின்னு சத்யவிரத மகாத்மியம்னு ஒரு ரகசிய கிரந்தத்தில் மணிப்பிரவாள நடையில் அருளி செய்தார். அதில் சேர்ந்த பாசுரங்கள் கம்பைல் பண்ண அது மெய்விரதமான்மியம், மெய்விரதம், சத்யவிரதம். இந்த க்ஷேத்திரம் காஞ்சிபுரம் அஸ்திகிரி பெருமாள் கோவில்னு வழங்கப்பெறுகிறது. இந்த க்ஷேத்திரத்தில் அனுஷ்டிக்கப்படும் விரதங்கள் அப்படிப்பட்ட புண்ணிய கர்மங்களுக்கு உடனே பலன் கிடைக்கும் என்பது நிச்சயம். அதனால் மெய் விரதம்
என்று பெயர் வந்தது. ஒரு காலத்தில் பிரம்மா நேரில் எம்பெருமானை சேவிக்க விரும்புவதற்காக முயன்று ஜன்மாந்திர பாபத்தால் காரியம் கைகூடாமல் வருந்தி போய் பாரத தேசத்திற்கு வந்து கடும் தபஸ் பண்ணி அப்போ ஆகாயத்தில் ஒரு அசரீரி வாக்கு சத்யவிரதம் என்ற க்ஷேத்திரத்துக்கு சென்று அத்திகிரியை யாகவேதியாக கொண்டு அஸ்வமேத யாகம் அங்கு புரியுமாறு அந்த அசரீரி கட்டளையிட்டு உடனே பிரம்மா தேவசிற்பியான விஸ்வகர்மாவை கூப்பிட்டு யாகவேதியை அங்கு அமைக்க கட்டளையிட்டு சிற்பியும் அதை செய்து முடித்து பிரம்மா அதற்கு காஞ்சி அப்படின்னு பெயரிட்டு அங்கு அஸ்வமேதம் யாகம் தொடங்கி, அது நமக்கு தெரியும், பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி அப்போது பிரணய கலகத்தால் ஊடலால் கணவனை பிரிந்து தனியே சென்று சரஸ்வதி என்னும் நதியில் தபஸ் பண்ணிட்டு இருந்தாலாம். மனைவியை பிரிந்து யாகம் செய்ய தகுதி இல்லையோ, அதனால் பிரம்மா தன் மகனான வசிஷ்டனை போய் அம்மாவை கூட்டின்னு வான்னு சொல்ல அவள் வர மறுத்தாள். வசிஷ்டன் திரும்பி வந்து சொன்னதும் பிரம்மா சாவித்ரி முதலிய மற்ற மனைவியை வைத்துக்கொண்டு யாகத்தை தொடங்கினான். உடனே தேவர்களுக்கெல்லாம் பொறாமை, இந்த மாதிரி யாகம் பண்ணுறார் பிரம்மா அப்படின்னு. அதை கெடுப்பதற்காக சரஸ்வதியிடம் போய் உன் கணவன் உன்னை அவமதித்து யாகம் நடத்துகிறான்னு சொன்னதும் அவளும் கோபித்து ஒரு நதியாக பெருகி யாகசாலையை அழிக்க முற்பட்டு எம்பெருமான் ஒரு அணையாக வேகா சேது அப்படின்னு தடைப்பட்ட சரஸ்வதியும் அந்த எம்பெருமான் கடாட்சித்ததால் கோப வேகம் அடங்கி கலக்கம் நீங்கி தன் கணவனிடம் வந்தாள்னு சரித்திரம். பிரம்மாவும் அவளை சேர்த்துக்கொண்டு யாகத்தை நடத்தினான். அந்த யாகத்தின் முடிவில் பிரம்மா அக்னியில் வபையை ஹோமம் செய்யும் போது உடனே யாகவேதியின் மத்தியிலிருந்து ஒரு பெரிய தேஜஸும் அதன் நடுவில் புண்ணியகோட்டி விமானமும் தோன்றி அதன் நடுவில் பேரருளாளனும் தேஜோமயனாய் ஆவிர்பவித்து பிரம்மா ஆனந்த கடலில் மூழ்கி அவனை அனுபவித்து துதித்தான். பேரருளாளனும் வேண்டிய வரம் கேட்குமாறு பிரம்மாவை கட்டளையிட்டு பிரம்மா தேவரீர் இங்கேயே எழுந்தருளும்படி வரம் கேட்டான். பின்னுளார் வணங்கும் ஜோதியாய் அப்படி பிரம்மா கேட்டது நமக்கு அனுகிரகம். பகவானும் இசைந்து பிரம்மா யாகத்தை முடித்து எம்பெருமானிடம் விடைபெற்று சத்தியலோகம் சென்று பகவத் தியானத்திலே மூழ்கி கிடந்தான். இதை சுவாமி தேசிகன் ரொம்ப ஆச்சரியமாக இந்த மெய்விரத மான்மியம் பாடியிருக்கும் அழகை வர்ணிக்கவே முடியாது. அவ்வளவு ஆச்சரியமான விஷயம். அதில் ஸ்ரீபாஷ்யத்தின் 16 பாதங்களின் சாரார்த்தங்களையும் ஒரே பாசுரத்தில் அமைத்து அருளி செய்யும் வல்லமைக்கு 7 உலகமும் ஈடாகாது. இதன் பெருமையை அனுபவித்தே அறிய வேண்டும். இப்படி ஆச்சரியமாக சுவாமி இந்த ரகசியத்தில் விரித்துரைத்த அம்சங்கள் இதை எளிய தமிழாக்கி இந்த மெய்விரத மான்மியத்தில் தெரிவிக்கிறார். இது 7. 8வது ஸ்லோகத்தில் காஞ்சி என்ற திவ்யஸ்தலம். இதில் அந்த காஞ்சி காங்கிறது சதுர்முக பிரம்மாவுக்கு பேர். அதை வச்சு அஞ்ச் அப்படின்னா சதுர்முக பிரம்மா சேவிப்பது, அஞ்சுன்னா ஒர்ஷிப். ஸோ எங்கே பிரம்மா சேவிச்சாரோ அந்த இடம் காஞ்சி. யாரை ஒர்ஷிப் பண்ணால் கமலாகாந்த பரபிரம்மன், அந்த கமலாகாந்தன் ஸ்ரீயப்பதி. கஞ்சபீட அப்படின்னா அந்த தாமரை பூ மேல் இருப்பவன் அந்த இப்படி காவை ரொம்ப அழகாக, எத்தனை அழகாக அதை உபயோகித்து ஆச்சாரியன் மன்னார்குடி ஸ்ரீ கோபாலாச்சார் அனுகிரகித்துள்ளார். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.